தற்கொலை எண்ணமும் சந்திரனும். பொதுவா ஒருத்தருக்கு ஏன் தற்கொலை எண்ணம் வருது? தற்கொலை எண்ணம் வருவதற்கான காரணம் முதல்ல உங்க லக்னம் பலவீனமா இருக்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். சரிங்களா? நெக்ஸ்ட் மனோகாரகனான சந்திரன். சந்திரன் ஒரு இருள் சந்திரனாகி கெட்ட நிலையில ராகு கேதுவால க்ளோஸா இணைஞ்சு, சனியாலையும் ரொம்ப க்ளோஸா இணைஞ்சு 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வருவதற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. உங்க லக்னம் கெட்டு போகுது. லக்னாதிபதி கூட நட்பு ரீதியில ஏதாவது ஒரு வீட்டுல மறைஞ்சிருந்தாலும் கூட, நட்பு வீட்டுல சுபத்துவமா இருக்கிறாரு அப்படின்னா கூட ஓகே. ஆனா லக்னம் கெட்டு போச்சுன்னா இந்த டிப்ரெஷனுக்கு உள்ளாகி சந்திரனும் சேர்ந்து கெடும் போது ஒருத்தருக்கு தற்கொலை எண்ணம் அதீதமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. லக்னத்தை ராசியும் ஒரு சேர சனி பார்ப்பது, சந்திரனோட நெருங்கி க்ளோஸா சனி இணைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஜாதகரை உண்டாக்கி தன்னம்பிக்கையை குலைச்சு உங்கள் ஜாதகத்துல மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அதீத வலுவாக இருந்து 3ஆம் இடம் ஒரு மாதிரி பவர் ஆகும் போது என்ன ஆகும்? பாவ கிரகங்கள் உட்காரும் போது பவர் ஆகும். அதீதமா ஜாதகருக்கு எல்லாத்துலயும் துணிச்சல் அதிகமா இருக்கும் பாவ கிரகங்கள் உட்காரும். என்ன ஆவாங்க? இதையும் துணிஞ்சு செய்யறதுக்கு முற்படுவாங்க. 5ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் ஆள் மனதை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் 12ஆம் இடத்து அதிபதிகள் ஜாதகத்தில் கெடும் பொழுது ஒருத்தருக்கு தற்கொலை எண்ணம் மேலோங்கி வரும். 5ஆம் இடம் கெட்டு போகுது. ஆள் மனசை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடமான நம்மளுடைய மரணத்தை குறிக்கக்கூடிய இடம் 12. 8ஆம் பாவம் ஆயுள், 12 மரணம் எந்த மாதிரி இருக்கும்ங்கிறத பார்க்கக்கூடிய இடம் தான் 12, த எண்ட். ஸோ இதெல்லாம் கெடும் போது என்ன ஆகும்? ஜாதகருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். எப்படி வாழ போறோம் நம்ம, என்ன அது ஒவ்வொரு காரக கிரகம் மூலமா, அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான காரக ரீதியா இருக்கும். சூரியன் செவ்வாயா இருந்தா என்ன ஆகும்? நெருப்பு சார்ந்த விஷயங்கள், கரண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டு அந்த தற்கொலை எண்ணங்களுக்கு போறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி சந்திரனே சம்பந்தப்படுறாரு, சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்படுறாங்களா, ஏதாவது நீர்நிலைகள்ல போய் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது. சுக்கிரனால வருதா? பெண்களால அவமானப்பட்டு ஏதாவது ஒரு தவறான தொடர்பு மூலமா அவமானத்தை சந்திச்சு அது மூலமா தற்கொலைக்கு ஈடுபடுற ஒரு அமைப்பையும் கொடுக்கவே செய்யும். சனி சம்பந்தப்படுறாரா? அதாவது விரக்தி, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு தனிமையில கொண்டு போய் வாட்டுறது. தனிமையா ஜாதகரை உறவு நிலையில பிரிச்சு விட்டு தனிமையை உட்கார வச்சு அதுல கொஞ்சம் டிப்ரெஷன் ஆக்கி இந்த மாதிரி தற்கொலை என்ற எண்ணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ராகு கேது சம்பந்தப்படுறாங்களா? விஷம் அருந்தி முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதே மாதிரி புதன் சம்பந்தப்படுறாரா? புதன் சம்பந்தப்பட்ட என்ன ஆகும்? நரம்பு கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே எவ்வளவு இடத்துல நம்ம கேள்வி வரோம். ஸோ இதெல்லாம் வந்துடும். எந்த கிரகம் அங்க சம்பந்தப்பட்டு அங்க கூட சம்பந்தப்படுதோ பலவீனமாகி ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை எடுத்து செஞ்சிருவாங்க டக்குன்னு. அதனால சந்திரன் மெயின், ராசி லக்னம் மெயின், இது ரெண்டும் வலு விளக்க கூடாது. 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் துணிச்சலா எடுப்பாங்க. ஸோ 3ஆம் இடம் பாவர்களால சூழப்பட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கணும். 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, 5ஆம் இடத்து அதிபதியும் கெட்டிருக்காரு அப்படின்னா நிச்சயமா ஏதாவது ஒரு ராங்கான இன்ஸ்டிங்க்டுக்கு உங்களை கிரகங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சந்திரனை பலப்படுத்துறதுக்கு பாருங்க. சந்திரன் தான் மெயினா என்ன ஓட்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கெட்டார்னா அத்தனையும் கெட்ட மாதிரி மனசுக்குள்ளேயே சாகடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சந்திரனுக்கு அதுவும் இந்த 7.5 சனி மூலமா
டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசி மேல சனி டிராவல் ஆகும்போது கடுமையான டிப்ரெஷன் வருது. தற்கொலையோட எண்ண உச்சத்துக்கே போவாங்க. லக்னம் கெட்டு போகும்போது செயல்படுத்தவும் செஞ்சுவாங்க. ஸோ அதனால மிக மிக கவனமா இருக்கிறோம் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சு. சரி, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட லக்னம் லக்னாதிபதியோட வலுவை பொறுத்தது. சரிங்களா? லக்னம் லக்னாதிபதி வலு இழக்கும் போது இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வரவே செய்யும். யார் யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து ஜாதகத்துல வீக்கா இருக்கு, லக்ன பாவகம் வீக்கா இருக்கோ, நீங்கெல்லாம் வந்து மனசை ரொம்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? தற்கொலை எண்ணம் வர்ற மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தா சந்திரனுக்கு உண்டான சில பரிகாரங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சந்திரன் பலம் பெற அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அதுல சில முறைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். சந்திரனை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களோ தற்கொலை எண்ணத்துல வந்து நீங்க ஈஸியா தப்பிச்சுக்கலாம். சரிங்களா?